இது கருப்பு கவுனி அரிசிங்க. இது உடம்புக்கு நல்லது. இது அப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம்னா ஏதோ ஒரு நேரம் அப்படி சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். கருப்பு கவுனி அரிசி. சாதத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நாம் இப்போது கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுக்கலாங்க. சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது 200 கிராம் டம்ளரு, இது 100 கிராம். இந்த அளவுக்கு போதுங்க அரிசி எடுத்தால். இது 2 பேர் சாப்பிட்லாங்க. நிறைய வச்சிட்டிங்கன்னா சாப்பிட முடியாது, 2 பேர் சாப்பிடுவோம், நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ ஊற வச்சாலே போதுங்க. பாருங்கள், இவ்வளோ அரிசி எடுத்துட்டால் போதும். கருப்பு கவுனி அரிசி. இதில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னா, மருத்துவ குணம் இருக்குதுன்னா, இதில் நிறையா நார் சத்து இருக்குதுங்க. இது வந்து நம்ம ஒயிட் ரைஸை விட இது சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. இதில் நிறைய நார் சத்து இருக்கிறதுனால நின்று நம்மளுக்கு வேறு சைடு தீனியெல்லாம் திங்காமல் கட்டுப்படுத்தும். இதே நல்லா பசி ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு. இது சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லதுங்க. இதில் ப்ரெஷர் உள்ளவங்கமே சாப்பிட்லாம். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுங்க. நம்ம எப்படி கழுவிட்டு பார்க்கலாம், ஊற வச்சுக்கலாம். இது காலையில் நான் இப்போ 7 மணிங்க, 7 மணிக்கு ஊற வைக்கிறேன். மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு சமைப்பேன். ஒரு 5 மணி நேரம் ஊறணுங்க. இதில் 4 டம்ளர் தண்ணி, 3.25 அப்படி தண்ணி வைக்கணுங்க. கழுவிட்டு 2 டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 2 டைம் கழுவிக்கோங்க. தூசி இருக்கும் அதனால். ஏன்னா இது பாலிஷ் பண்ணாத அரிசி. ஒரு 2 டைம் கழுவிக்குங்க. இதே டம்ளரில் ஒரு 4 டம்ளர், 3.25 விட்டிங்கன்னா கூட போதும். நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். 1 2 3 பாருங்கள், 3.25 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இது ஊற வைக்கிறதுக்குன்னு தண்ணி தனியாக ஊற்ற வேண்டியதில்லை. இப்படியே எடுத்து நம்ம குக்கரில் கொட்டிட வேண்டியது தான். அப்படியே ஊறி இருக்குங்க. இதில் மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குங்க. இது எல்லா என்ன விதமான குழம்பு வச்சாலும் இந்த ரைஸ் அந்த குழம்புக்கு சூட்டாங்க. சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் அரிசி. வாங்க ஊறிட்டு நம்ம சமைக்கும்போது காமிக்கிறேன். காலையில் ரைஸ் ஊற வச்சிடலங்க. காலையில் ரைஸ் ஊற வச்சோம்லங்க. கருப்பு கவுனி அரிசி 3.25 டம்ளர் தண்ணி ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு 2 தாட்டி கழுவிட்டு அந்த எந்த டம்ளரில் அளந்தனோ அதே டம்ளரில் 3.25 டம்ளர் தண்ணி வச்சுருக்கு. 4 டம்ளர் கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இதையே ஒரு 8 விசில் விடுங்க. அப்படியே அந்த தண்ணியோடையே வருங்க. இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்படியே 8 விசில் விடுங்க. தண்ணி அப்படியே ஊற்றிடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். பாருங்கள், 8 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி திரும்பியும் காமிக்கிறேன்.
திரும்பி வேக விடணுங்க. ஆஃப் பண்ணியாச்சுங்க. 8 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. பார்க்கலாம் பாருங்கள். மறுபடியும் தண்ணி இருக்குது. பாதி தான் வெந்திருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் இன்னும் சுண்ட வரைக்கும் பாருங்கள். நம்ம அந்த தண்ணி சுண்டி போயிடும்னு 8 விசில் விடாமல் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் முக்கால்வாசி வெந்துருச்சுங்க. நசுங்கிற அளவுக்கு வெந்துருச்சு. ஆனால் இன்னும் நம்ம கொதிக்க விடணும். பாருங்கள் இந்த தண்ணி வந்து சிம்லேயே வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கணும். தண்ணி நிறையா தான் இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் சும்மா குக்கரில் மூடி போடாமல் வேக வச்சிங்கன்னா பாத்திரத்தில் ரொம்ப நேரம் வேகும். அதனால் ஒரு 8 விசில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம சும்மா அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது. மற்ற ஒயிட் ரைஸ் மாதிரி மறுபடியும் இது வேக விடணுங்க. உள்ள தண்ணி இருக்கும் பாருங்கள். முக்கால் பதம் வெந்துடுது. இப்போ நம்ம மூடி வைக்க வேண்டாம். சும்மா குக்கரை வெயிட் போடாமல் சும்மா அப்படி மூடி வச்சிடணும். பாருங்கள் சிம்மில் அது பாட்டுக்கு நான் வேறு குழம்பு இதெல்லாம் செய்கிறக்குள்ள அது ரெடி ஆகிடும். சாதம் ரெடி ஆகிடும். காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க அவ்வளோ தண்ணி இருந்துச்சுல்ல. இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. பாருங்கள் எல்லா தண்ணியும் சுண்டிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. பூ மாதிரி வெந்துருச்சு. தட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன். இன்னும் தீ எரிஞ்சிட்டு தான் இருக்குது பாருங்கள். சிம்மில் இருக்குது. ஃபுல் சிம்மில் இருக்குது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இப்படியே வச்சுருந்தா இதை வந்துட்டு நீங்கள் அடிக்கடி திறந்து பார்த்துக்கணும். அடி பிடிச்சிடாமல் திறந்து பார்த்துக்கோங்க. தண்ணி சுண்ட வரைக்கும் நல்லா வெந்துடும். கருப்பு கவனி அரிசி சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அரிசி இந்த ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டா போதுங்க. வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்கள் இந்த ஒயிட் ரைஸ் மாதிரி நிறையா சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டாவே நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த டம்ளரில் வச்சாவே 2 பேர் சாப்பிட்லாங்க. பாருங்க இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குதுங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் இது பிளட் சுகர், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோலில் வைக்குதுங்க. ஹீமோக்ளோபினும் கண்ட்ரோலில் வைக்குதுங்க. நல்லா இருக்குங்க. அப்புறம் இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. இந்த ரைஸ் எடுத்துட்டா நம்ம உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரைஸ் எடுத்துக்கலாங்க. நல்ல உடல் எடை குறையுதுங்க. கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கருப்பு கவனி அரிசி சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அரிசி இந்த ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டா போதுங்க. வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்க இந்த ஒயிட் ரைஸ் மாதிரி நிறையா சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டாவே நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த டம்ளரில் வச்சாவே 2 பேர் சாப்பிட்லாங்க. பாருங்க இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குதுங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் இது பிளட் சுகர். இந்த கருப்பு கவுனி அரிசியில் மருத்துவ குணம் நிறையா இருக்குங்க. இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. இது ஹீமோக்ளோபின் கரெக்டாக வச்சுக்கோங்க. பிளட் சுகர், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கண்ட்ரோலில் வைக்குதுங்க. இது எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டால் நல்ல எடை குறையும். இந்த ரைஸ் எடுத்துட்டால்
நம்ம உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரைஸ் எடுத்துக்கலாங்க. நல்ல உடல் எடை குறையுதுங்க. கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.